ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெசன் படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன் சார்னா இது எக்ஸாமுக்கு மட்டும் உதவாது, நம்ம தமிழ்நாட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. தமிழ்நாட்டுல என்ன வளம் இருக்கு, ஓகேங்களா? தமிழ்நாட்டுல பயிர்கள் என்னென்ன இருக்கு, சரி கோவில்கள் என்னென்ன, சுற்றுலாத்தலங்கள் என்ன இருக்கு, தொழிற்சாலைகள் என்னென்ன இருக்கு, அதை தாண்டி நிர்வாக வசதிகள் என்ன இருக்கு, மக்கள் தொகையில் என்ன இருக்கு, நம்மளுடைய பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு டேட்டா பேசிஸ்லயும் கொடுத்துடுறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்குன்றதையும் கொடுத்துடலாம். அப்போ தமிழ்நாட்டை பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். மானுட புவியியல் என்ற ஒரு பாடம். அப்ப எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 9லயும் கவர் ஆகும், ஜியோகிராஃபிலையும் கவர் ஆகும். சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, லைன் பை லைனா நான் சொல்றதெல்லாம் நோட்ஸ் மேக் பண்ணிட்டு காதால கேட்டுட்டு வந்தாலே போதுமானது. இந்த லெசன் முடிஞ்ச உடனே ஒரு 2 டைம்ஸ் புக்ஸை ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உண்மையே சொல்றேன், எக்ஸாம்க்கு அப்புறம் நீங்க ரிகால் பண்ணா போதுமானது. ஏன்னா அந்த 2 டைம்ஸ் இன்னைக்கு எக்ஸாம் முடிச்ச உடனே பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்ன்றத சொல்லிடுறேன். ஓகே, பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அப்ப மானுட புவியியல்னா என்ன? அப்போ மானுட புவியியல் என்பது மனித சமுதாய வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள், இயற்கை சூழலுடன் செயல்பாடுகள் குறித்து கற்றறியதுதான் மானுட புவியியல். அப்ப நீங்க இன்டர்வியூல கேட்கறாங்க, சார் மானுட புவியியல் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, மனித சமுதாயம் மற்றும் இயற்கை சூழலுடன் கொண்ட செயல்பாடுகளை கற்றறியதுதான் மானுட புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொன்னா போதும். அப்ப தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான இயற்கை பறவைகள் காணப்படுமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மலைகள், பீடபூமிகள் எல்லாம் தாண்டி விஷயம். மக்கள் தொகை பறவைகள் எப்படி இருக்கு? வெவ்வேறு மாதிரி இருக்குமா? பண்புகள் வேற மாதிரி இருக்குமா? அவங்களுடைய பயன்பாடுகள் வேற மாதிரி இருக்குமா? எல்லாத்தையுமே இந்த பாடத்துல ஃபுல்லாவே பார்க்க போறோம். அப்போ மனிதர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, பல வளங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பழங்கள் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு, நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களா இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மை. எத்தனை பேருக்கு விவசாயம் தெரியும், எத்தனை பேருக்கு விவசாயம் தெரியாதுன்றதை தாண்டி இன்னைக்கு விவசாயத்தை பார்த்துட்ட பிறகு நான் ஒரு விஷயத்த சொல்வேன். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு பார்க்கலாம். நிறைய அக்ரிகல்ச்சர் பத்தி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான, நோட் பண்ணுங்க, அக்கர் மற்றும் கல்ச்சர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அப்ப அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, லத்தீன் வார்த்தை. இதன் பொருள் நிலம் மற்றும் வளர்தல் என்பதாகும். நிலமும் அதனோடு சேர்ந்து எல்லாமே வளருதுன்றாங்க. அப்ப விவசாய முறைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பயிர்களை சாகுபடி பண்றது மட்டும் விவசாயம் கிடையாதுங்க. கால்நடைகளை வளர்த்தல், பறவைகளை வளர்த்தல், காடுகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், இது எல்லாமே எங்க ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா, விவசாயத்துல தான் ஆட் ஆகும்ன்றதையும் சொல்றாங்க. அப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்து இதுல இருந்து கிட்டத்தட்ட 65% மேற்பட்ட மக்கள் வாழ்வாதாரம் எந்த துறையை சேர்ந்திருக்காங்கன்னா, விவசாயத்துறையை மட்டும் தான் சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப விவசாயத்துறை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்குமே மேலும் மேலும் முன்னேறிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். பட் என்னன்னா, ஒரு காலத்துல இருந்துச்சு. பட் ஆனா இப்ப உண்மையிலே விவசாயிகள் ஓரளவுக்கு முன்னேறாங்க. நிறைய பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீமை பயன்படுத்துறவங்க பயனடைறாங்க. அப்போ வேளாண்மை பொருளாதாரத்திற்கு வேளாண்மைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நீ எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் அந்த பொருள் எங்க போகுது, பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி தான் போய் ஆட் ஆக போகுது. அப்போ இதுக்கு ஒரு பாலமா இருக்குமா பொருளாதாரம்ன்றது? பொருளாதாரத்தின் பாலம் எது இருக்குதா? அப்போ வேளாண்மை. சார் நான் இப்ப பயிர் வைக்கிறேன், இந்த பயிர் அரிசியா வரப்போதா, அரிசியை வந்து பாத்தீங்கன்னா மூட்டையா பிடிக்குமா, அந்த மூட்டை என்ன பண்ண போகுது, உள்நாட்டு உற்பத்தியில ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை மட்டும் தான் இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இது ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, வேளாண்மையை தீர்மானிக்கும் காரணிகள். இதெல்லாம் விட்டுருங்களேன், இதெல்லாம் பயங்கரமா அப்படி சொல்றது வேற ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படம் போட்டு கத்துக்கலாமா? ரெடிங்களா அந்த படத்துக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே உருவாக்குன ஒரு படம் தான். இது மலைப்பிரதேசம், இது பள்ளத்தாக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா பீடபூமி, இது சமவெளி, இது ஆறுகள்னு வச்சுக்கலாம். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, நான் ஆன்சர் பண்ண போறது இல்லைங்க. ரெடியா? இது மலை, இது பள்ளத்தாக்கு, இது பீடபூமி, இது சமவெளி. இப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க, இந்த இடத்துல விவசாயம் கொஞ்சம் கம்மியா தானே பண்ண முடியும். ஏன்னா நிலத்தோட அமைப்பு மாறுபட்டு இருக்குமா, மைனஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல விவசாயம் சேம், கம்மியா தான் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல விவசாயம் என்ன பண்ண முடியாது, கம்மியா தான் பண்ண முடியும். ஏன்னா மலைப்பிரதேசங்கள், பீடபூமிகள். பட் ஆனா இந்த ஆறுகளால் படிவிக்கப்படும் மணல், வண்டல் மண் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்த வண்டல் மண் மூலயமா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அதிக விவசாயம் பண்ணலாமா? அப்ப நிலத்தோற்றம் மிகப்பெரிய ரோல் பண்ணுமா பாருங்க, பண்ணுதா ரோல்? அப்ப நிலத்தோற்றம் மட்டும் தான் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வேளாண்மையை நிர்ணயிக்கிறது. அப்போ நிலத்தோற்றம் சரியா இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணீர் வசதி காலநிலை தேவைப்படுமா? அப்ப இந்த இடத்துல ஃபுல்லா அந்த பயன் தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ரூரல் பண்றேன் கவனிங்க. தமிழ்நாடு வந்து மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் பல்வேறுபட்ட நிலப்பகுதிகளை கொண்டுள்ளது. அதான் அங்க படத்துல சொன்னோம். அப்ப வண்டல் மண்ணை கொண்டுள்ள சமவெளி பகுதிகள் வேளாண் தொழிலுக்கு ஏற்றது. அவ்வளவுதான், முடிஞ்சா பாருங்க. அப்ப காவேரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட தகுந்த
வேளாண்மையை செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, காவேரி சமவெளி வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த சமவெளின்னு சொல்லிட்டு போட்டா போதுமானது. காலநிலை, இந்த இடத்துல இது மட்டும் தான் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் பூமத்திய ரேகை, தமிழ்நாடானது பூமத்திய ரேகைக்கு அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலையை பெறுகிறது. இதுதான் நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு எந்த விதமான காலநிலையை பெறுகிறதுனா வெப்பமண்டல காலநிலையை பெறுகிறது. அப்ப தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாகவே உள்ளது. எனவே வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே பயிரிடப்படுகிறது. ஏன்னா ஆண்டு முழுவதும் வெப்பநிலை இருக்கிறதால வெப்பமண்டல பயிர்கள் பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு எந்த பருவக்காற்றின் மூலமா மழை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. வடகிழக்கு பருவக்காற்றின் மூலமா தான் மழை கிடைக்கிறது. நீர் ஆதாரங்களும் இதன் மூலியமா தான் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது, ஒரு பயிர் வளையத்தை நிர்ணயிக்கக்கூடியது தண்ணி மட்டும் கிடையாது சார். முக்கியமான விஷயம் மண். மண்ணுல சரியான ஊட்டச்சத்து இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, கனிமச்சத்தும் ஊட்டச்சத்து இருந்தா அது என்ன தினம் தேவையான என்ன பயிர் வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீர்ப்பாசனம். ஏன்னா அதிக விவசாயிகள் நம்பி இருக்கிற ஒரே ஒரு பாசனம் வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம் தாங்க. தண்ணி கிடைக்கலன்னா விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்தை விட்டு போயிடுவாங்க. அதுதான் நிச்சயம். இப்ப கேட்பாங்க, ஏன் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு போறாங்க? ஒரே ஒரு காரணம், மான்சூன் பருவமழையை தான் நம்ம நம்பி இருக்கோம். பருவமழை நமக்கு பெய்யலாம் என்ன பண்ண முடியாது, சுத்தமா தண்ணி இருக்காது. எத்தனை நாள் தான் கிணத்துல இருந்து தண்ணி பார்ப்போம்? ஒரு காலத்துல நம்ம வறட்சியும் பார்ப்போம், ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், செழிப்பாவும் விவசாயம் பண்ணுவோம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கிடையாது. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஆனா வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் பயிரிடப்படுகிறது. அந்த மானாவாரி பயிர்னா மானாவாரி மல்லாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மல்லாட்டைனா வேர்க்கடலைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டுருவாங்க வெயில் நாள்ல. அது பாட்டுன்னு அழகா மழை பெஞ்சா விளையும். அது அதிகமாவும் விளையலாம், கம்மியாவும் விளையலாம். சோ நல்லாவே இருக்கும்ன்றது இங்க சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல வேளாண் பருவங்கள் நீங்க டேபிள் காலத்துல போட்டுக்கங்க, வேற எதுவுமே தேவையில்ல. இது இருக்கு பாருங்க. சொர்ணவாரி அப்படின்னா சித்திரை பட்டம் சொல்லுவாங்க. அது தமிழ்ல பேசுறீங்க. சித்திரை பட்டத்துல என்ன பயிர் வச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, பருத்தி திணை வகைகள். ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு மே விதைக்கப்படும் காலம், அறுவடை காலம் ஆகஸ்ட் செப்டம்பர். இது கண்டிப்பா எழுதுவோம். அடுத்தது சம்பா பட்டம்ன்றது ஆடி பட்டம். ஆடி மாசத்துல என்னப்பா விளைச்சுன்னு கேட்டாங்கன்னா நெல் விலைக்கு சொல்லுவாங்களா? ஏன்னா ஆடி மாசம் என்ன பண்ணுவோம், காத்தடிக்குன்னு சொல்லுவாங்களா? ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மாசங்கள் ஃபுல்லாவே என்ன பண்ணுவோம், நிறைய மழை தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ஜூலை டு ஆகஸ்ட், ஜனவரி டு பிப்ரவரியில அறுவடை பண்ணுவாங்க. கரும்பும் பயிரிடுப்பாங்க. அடுத்து நவரைப்பட்டம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா? டிசம்பர் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போறோம். மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். இந்த காலத்துல பாருங்களேன், பழங்கள், காய்கறிகள், வெள்ளேரி, தர்பூசணி எல்லாமே கிடைக்குங்க. சோ இதனாலதான் என்னதான் பிரிச்சாலும் நம்ம தமிழர்கள் அழகா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த பட்டத்துல இந்த இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க இதை மட்டும் என்ன பண்றீங்கன்னா டேபிள் நான் சொல்லியிருக்கேன்ல, உங்களுடைய ரூம் உங்களுக்கானது மட்டும் தான் இருக்குன்னா இதெல்லாம் எழுதி வைங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்கள் பரவல். எந்தெந்த பயிர் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நோட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். யார்கிட்டனா இல்லைனா காதல கேட்கறதுனா ஓகே, பட் மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. இல்ல திருப்பி வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கும். சோ அதனால நான் இப்ப சொல்றதை நோட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த அரிசி சாப்பிடுறீங்க? பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா. இந்த அரிசிகள் தான் வந்து தமிழ்நாட்டின் முக்கிய நெல் வகைகள் ஆகும். நிறைய பேர் விற்கிறாங்க. ஆனா பொன்னியும் கிச்சடி சம்பா தான் தமிழ்நாட்டில் பூர்வீகத்திலிருந்தே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். வேளாண் முறைகள் பகுதிகள் சொல்லிட்டு இந்த தன்னிறைவு வேளாண்மை, தீவிர தன்னிறைவு வேளாண்மை ஒரு குடும்பம் மட்டும் சேர்ந்து செய்யக்கூடிய வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை சொல்லுவாங்க. தோட்ட வேளாண்மைனா மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் காணப்படும். கலப்பு வேளாண்மைனா காவிரி மற்றும் தென்மனை ஆற்று பகுதிகளில் காணப்படும் வேளாண்மைகள் சொல்லிட்டு சொன்னா போதுமானது. பட் நம்ம பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா பார்த்தோம் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பயிரிடப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப நெல் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதுங்க. முதலிடத்தில் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம். நெல் உற்பத்தி செய்யும் முதல் நாடு சீனா, 2வது நாடு இந்தியா, தமிழ்நாடு 3வது இடம். புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. அப்ப தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிகள் நெல் உற்பத்தி செய்யும் பகுதிகளாகும். அது தஞ்சாவூர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் மாவட்டம் பேருனா தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு போனா போதும். இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தர, நோட் பண்ணுங்க. இப்போ நெல்ல வந்து பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்படுது. அப்போ முதல்ல பிலிப்பைன்ஸ் என்ற நாட்டுல மணிலான்ற ஒரு பகுதியில சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் 1960ஆம் ஆண்டு நிறுவப்படுது. சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் 1960ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு என்ன பண்றாங்க, அங்க நெல் ஆராய்ச்சி பண்ணி குட்டை ரக நெற்களை அறிமுகப்படுத்த செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே நெல் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டிலும் இந்தியால ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு வராங்க. இப்போ மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம்னா கட்டாக் ஒடிசான்னு சொல்லிடலாம். கட்டாக் ஒடிசா. அப்ப
தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிலையம்னா இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. ஆடுதுறை என்னும் இடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆடுதுறை கரெக்டா சொல்றீங்க, பட் ஆண்டு 1985ஆம் ஆண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, இங்க சாகுபடி செய்யும் முறையை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. நெல் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுல என்ன டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தியும் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது திணை வகைகள். தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1/3 பகுதியினர் பாத்தீங்கன்னா உணவு திணை வகைகளாகும் சொல்றாங்க. மக்கள் தொகையில ஏறக்குறைய 1/3 பகுதியினர் முக்கியமான உணவு திணை வகைகளையும் கொண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா பாருங்க சோளம், கேழ்வரகு, கம்பு ஆகியவை முக்கிய திணை பயிர்கள் ஆகும். நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சோளம் போடுங்களேன். நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. நீங்க இந்த இதுல இருக்கட்டும். சோளம்னு போட்டு நான் மாவட்டங்கள் எழுதுங்க. கோயம்புத்தூர் பீடபூமி, கம்பம் பள்ளத்தாக்கு. அப்போ கோயம்புத்தூர் பீடபூமியிலும் கம்பம் பள்ளத்தாக்குல எங்க காணப்படுகிறது? சோளம் காணப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்ற ஃபாலோ பண்ணீங்கன்னா. அடுத்தது கேழ்வரகுன்னு போடுங்க. கேழ்வரகுன்னு போட்டு கோயம்புத்தூர், தர்மபுரி, வேலூர், கடலூர் மாவட்டம். இப்ப புரியுதுங்களா? இது நம்ம எப்படி படிக்கணும்ட்டு பாருங்க. சோளம், கேழ்வரகு. மூன்றாவதா பார்க்க பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பு. கம்பு ஈஸியா அமைச்சுக்கலாம். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களில் கம்பு பயிரிடப்படுகிறது. முடிஞ்சு போச்சா பாருங்க. அவ்வளவுதாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது 3த்தையும் எங்கெங்க பயிரிடப்படுகிறது உங்களுக்கு எங்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க வெளியே எங்கேயும் போய் தர தேவையில்ல, இங்கேயே படிச்சலாம். அட் சேம் டைம்ல பிரிலிம்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், மாசம் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இங்கேயும் சொல்ல போறேன். இந்தியா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அறிவித்தது. அப்போ திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அறிவித்தது இந்த தான் சொல்றாங்க. இந்திய உணவு கழகம் FAOன்னு சொல்லக்கூடியது 2023 சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்கப்பட உள்ளது. சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2023. 2024 சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு நோட் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு 2024 வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் பாத்தீங்கன்னா உண்மையாவே ஊட்டச்சத்து. நீங்க சார் நான் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன் சார், எனக்கு சுத்தமா பிடிக்காது சார் சிக்கன் மட்டன் நினைக்கிறேன். குறைஞ்சது பருப்பு வகைகளை நிறைய எடுத்துக்கணும். முக்கியமா அந்த வேர்க்கடலை, கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே நீங்க நிறைய சாப்பிட்டாதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது வளர்றதுக்கு மிதமான குளிர்நிலை மற்றும் குறைந்த மழைப்பொழிவும் உகந்த சூழ்நிலையை தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. கொண்டைக்கடலை உற்பத்தியில் கோயம்புத்தூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதன்மை மாநிலம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர். செகண்ட் துவரம் பருப்பு கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல வேலூர், கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போதுமானது. வேலூர், கன்னியாகுமரி 2 மாவட்டங்களும் துவரம் பருப்பு உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பச்சை பயிர் உற்பத்தியில் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டங்கள் இருக்கு. நான் சொல்ற மாதிரி தான் எழுதிருக்கணும். பச்சை பயிரும் போட்டு அந்த மாவட்டங்கள் போடுங்க. அடுத்தது மற்றும் உளுந்தும் இது செய்யுங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது தர்மபுரியில வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் கொள்ளு உற்பத்தி செய்யறாங்க அதிகமா. எந்த உற்பத்தி? கொள்ளு உற்பத்தி அதிகமா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பருப்பு வகைகள்ல முக்கியமான மாநிலங்கள் சொல்லிட்டு கேட்கிறப்போ நீங்க எந்த ஃபார்மேட்ல எழுதிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கும்ன்றத நான் சொல்றேன். அடுத்தது எண்ணெய் வித்துக்கள். நிலக்கடலை, எள், ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி, கடுகு ஆகியவற்றை தமிழ்நாட்டில் முக்கிய பயிரிடும் முக்கிய எண்ணெய் வித்துக்கள் சொல்லலாமா? எண்ணெய் இதுல இருந்தா தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்கவே கூடாது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஆயிடுச்சு தலையில எண்ணெய் வைக்காது. பட் தலையில எண்ணெய் வைங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? அடுத்தது இந்த மசகு எண்ணெய், மெருகு எண்ணெய் பொருட்கள், சோப்பு, மெழுகுவர்த்தி, அழகு சாதன பொருட்கள் எல்லாத்துக்குமே மருந்து தயாரிக்கிறது கூட இந்த எண்ணெய் பொருட்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த நிலக்கடலை மாநிலத்தின் முக்கிய எண்ணெய் வித்து பயிராகவும் கருதப்படுகிறது. அப்புறம் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் முக்கிய நல்ல எண்ணெய் வித்துக்கள் பயிர் நிலக்கடலை. அப்ப எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க இங்கே எழுதிக்கீங்க குஜராத். எண்ணெய் வித்து உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதுமானது. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் நிலக்கடலை உற்பத்தியில் செறிந்து காணப்படுது. இந்த மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா நிலக்கடலை உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி சில மாவட்டங்களும் கொடுத்திருக்காங்க. 2வது பசுமை புரட்சியை பத்தி சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் பண்ணுங்க போதும். ஏன்னா இதை பத்தி நம்ம எக்கனாமிக்ஸ்ல நிறையவே பேசிட்டோங்க. கொஞ்சம் நெஞ்செல்லாம் விட்டு வைக்கல. சோ இங்க விளையக்கூடிய மாநிலங்கள் பாத்துங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ரொம்ப எக்ஸ்ட்ரா வேண்டாம். அடுத்தது ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சிறிய அளவில் பயிரிடப்படுகிறது சொல்றாங்க நிலக்கடலை. அடுத்தது கரும்பு.
கரும்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாணிப பயிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, வாணிப பயிர்னு சொல்றாங்க. ஓராண்டு பயிரா பாருங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணுவோம், கரும்பு விளைஞ்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவும் எதுக்கு தேவைப்படுகிறது, கரும்பு விளைய தேவைப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியவைன்னு சொல்றாங்க. வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியதுல கரும்பு முதலிடத்துல இருக்குன்றதும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது பருத்தி. பருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஓர் இழை பயிருங்க. இழைப்பயிர்னு சொல்லுவாங்கல்ல, வாணிப பயிர்னு சொல்லுவாங்க. அப்ப கரும்பும் வாணிப பயிர், பருத்தும் வாணிப பயிர். நம்ம பார்த்திருப்போம். இந்த ஆங்கிலேயர்கள் பருத்திக்காகவே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பீட்டர் இங்கிலாந்து அப்படின்ற ட்ரெஸ் கொண்டு வருவாங்களா, அதை பத்தியும் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது வளர பனிப்பொழிவற்ற காலம் தேவைப்படும். நீண்ட பனிப்பொழிவே இருக்கக்கூடாது. பனிப்பொழிவு இருந்துச்சுன்னா என்ன பண்றது, கிடைக்காது. அதே மாதிரி கரிசல் மண், பருத்தி உற்பத்திக்கு சிறந்த மண் சொன்னோமா. ஓகே. 2வது மிதவெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை ஆகியவை பருத்தி பயிரிடுவதற்கு உகந்தவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பருத்தி வளரும் காலத்தில் ஈரப்பத காலநிலையும், அறுவடை காலத்தில் வறண்ட காலநிலையும் ஏற்றதாகும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே. இப்ப என்னன்னா பருத்தி விளையறதுக்கு ஈரப்பத காலநிலையும், அறுவடை செய்யறதுக்கு என்ன தேவைப்படும், வறண்ட காலநிலையும் தேவைப்படுகிறதுன்னு சொன்னா போதுமானது. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் பீடபூமி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கோயம்புத்தூர் பீடபூமி, வைகை ஆற்றங்கரை இந்த பகுதிகளில் பயிரிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர சில மாவட்டங்களும் சொல்லியிருக்காங்க. தர்மபுரிலாம் இதெல்லாம் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கங்க, வேற எதுவும் தேவை. ஒரு நிமிஷம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். தோட்டப்பயிர்கள். தோட்டப்பயிர்கள் பாத்தீங்கன்னா தேயிலை, காபி, ரப்பர், முந்திரி இது எல்லாமே நம்ம தோட்டப்பயிர்கள்னு சொல்றாங்க. அப்ப மாநிலத்தின் முக்கிய தோட்டப்பயிர்கள்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை உற்பத்தி பயிரிடும் பரப்பளவில் தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்காங்க. பரப்பளவிலும் நம்ம தான் செகண்ட் பிளேஸ், அதே மாதிரி உற்பத்தியிலும் நம்ம தான் செகண்ட் பிளேஸ்ன்னு சொன்னா போதுமானது. இது மட்டும் நோட் பண்ணுங்க. மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காப்பி பயிரிடப்படுகிறது. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டே வந்துருங்க. அடுத்து இது வேண்டாம், இது நோட் பண்ணுங்க. காப்பி உற்பத்தியில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியமா பாருங்க. அப்ப காப்பி உற்பத்தியில் முதல் மாநிலம் கர்நாடகா என்றும், அடுத்ததாக தமிழ்நாடு 2ஆம் இடமும் வகிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மலைச்சரிவுகள்ல பாத்தீங்கன்னா மிளகும் அதிகமாக விளைகிறது. அதுவும் முக்கியமா மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவு இருக்குல்ல, இப்படி இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன கேப் இருக்குல்ல, மிளகு அதிகமா வருது. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் பெரும்பகுதி முந்திரி பயிரிடப்படுகிறது. இப்போ முந்திரி அதிகமாக பயிரிடப்படும் பகுதின்னு கேட்டாங்கன்னா கடலூர். கொஞ்சம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த லெசன் 4 மார்க் கொடுக்குதுன்னா ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற தப்பே கிடையாது. பொறுமையா எழுதுங்க, கவனிச்சுக்கங்க, நோட்டு புக்கை படிச்சுங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டா போதுமானது. அடுத்தது கால்நடை வளர்ப்பு. நிறைய பேர் வீட்டுல நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்டேஜ்ல மாடுகள் இருந்திருக்கும். இப்பயும் இருந்துச்சுன்னா குட் தான் சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வெளியே போறதுக்காக மாடுகள் எல்லாமே எண்ணிக்கையை குறைச்சிருவாங்க. அதனால மாடுகளை பத்தியும் ஆடுகளை பத்தியும் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ரெடியா? ஃபர்ஸ்ட் ஒன், வெள்ளாடுகள். இந்தியா வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடுகள் அப்படின்னு கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா புன்சை வேளாண் அமைப்பில் முக்கியமாக அங்கமாக விளக்கிறது. ஏன்னா பசு மற்றும் எருமை வளர்ப்பு ஏற்பில்லா இடங்களில் இந்த வெள்ளாடுகள் பயன்படுத்தப்படுகிறதுங்க. ஏன்னா சார் என்னால் பசு வளர்க்க முடியல, அந்த காலநிலையில அந்த இடத்துல வளர மாட்டேங்குதுன்னா அந்த வெள்ளாடுகளுக்கு வளர்த்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது அந்த ஆவின் பத்தி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கங்க, வேற எதுவும் தேவையில்லை. செம்மறி ஆடு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. செம்மறி ஆடு கூட்டம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ஆடு போய் ஒரு பள்ளத்துல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்மறி ஆடு மட்டும் மொத்தமா போய் விடுமா. அதனால் இந்த செம்மறி ஆடுகள் கம்பளி, இறைச்சி, பால், தோல், உரம் மற்றும் எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்மறி ஆடுகள் மற்றும் ரோமம் உடைமையாளர்களுக்கு முக்கிய வருவாயா இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீன் பிடித்தல். இந்த மீன் பிடித்தனாலே எனக்கு ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சிக்கன் மட்டன் தான் எடுத்துக்க மாட்டீங்க, மீன் தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்வேன். அதுவும் இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு நல்ல சத்தை கொலை பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறோம். அதையும் கொலை பண்றதுன்னா அந்த ஆயில் ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுதான். சோ மீன் வறுத்து சாப்பிடறதை விட குழம்புல இருந்து நல்லா ஊறுச்சுன்னா அதனுடைய
கண்டென்ட் வேற லெவல்ல இருக்கும். அட் த சேம் டைம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் மீன் சாப்பிடணுமோ தோணுதோ சாப்பிட்டுருங்க. கடல் மீன் பிடிப்புல வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் கொஸ்டின். தமிழ்நாட்டு கடற்கரையின் மொத்த நீளம் 1076 கிலோமீட்டர். சரிங்களா? கண்டத்திட்டு வடிவத்தில் உள்ளதா? இதுல என்ன பண்றாங்க, டக்கு டக்குன்னு போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. நீங்க இதை மட்டும் நோட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மாநிலத்தின் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ 40% பங்களிப்பை யார் கொடுக்குறாங்கன்னா இவங்களே கொடுத்துடுறாங்க. அப்ப 40% பங்களிப்பை எந்த மாவட்டங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்நாட்டு மீன் பிடிப்பும் இருக்குல்ல. நான்லாம் ஏரியிலே உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பேன். ஆறுகள், குளங்கள், கழிமுகங்கள், அடுத்தது காயல்கள், சதுப்பு நில பகுதிகள் போன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு மீன் பிடிப்பு நடக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த இறால் மீன்லாம் அங்கதான் நிறைய கிடைக்கும். ஜிலேபி மீன் அதெல்லாம். அதே மாதிரி உள்நாட்டு மீன் பிடிப்புல பயன்படுத்தக்கூடியது கட்டுமரம், டீசல் படகுகள், மீன் வலைகள், தூண்டில் மீன் போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலூர் மாவட்டம் 10% உற்பத்தியுடன் முதலில் உள்ளது. அப்போ மாநில உள்நாட்டு உற்பத்தியில் எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா யார் சொன்னீங்க? வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துல என்ன நோட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கடலூர், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் 9% இரண்டாவது இடத்தில் உள்ளது. இரண்டாவது இடத்துல கடலூர், சிவகங்கை, விருதுநகர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறையானது 1.25% கொடுக்கிறது. மூன்றாவது பாயிண்ட். அவ்வளவுதாங்க. இந்த 3 பாயிண்ட்மே உங்களுக்கு மாத்தி கேட்கலாம். அப்போ மாநில மீன்பிடித்தல முதலிடம் மாவட்டம் கேட்டாங்கன்னா யார் சொல்லுவீங்க? வேலூர். 2வது இடத்துல கடலூர், சிவகங்கை, விருதுநகர் 3மே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. சார் அப்போ நம்மளுடைய நீர்வளம் எப்படின்னா உண்மையாவே சொன்னா தமிழ்நாடு ஒரு பக்கம் ஃபுல்லாவே எதால சூழப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணியாலே சூழப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையாலும் கிழக்கு தொடர்ச்சி மலையாலும் இருக்கும். பயங்கரமான ஒரு நேச்சுரல் பிளேஸ்ன்னு சொன்னா தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நீர்வளத்தில் எவ்வளவுதான் இருந்தாலும் நீர்வளத்துல வெறும் 2% மட்டுமே கொண்டிருக்காங்க. 2.5% மட்டுமே கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஆற்று வடிநிலம் சொல்லிட்டு 17 நீர்த்தேக்கங்கள் 81 ஏரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவும், ஆழ்துளை கிணறுகள் குறிப்பிட்ட அளவும், திறந்த வெளி கிணறுகள் இவ்வளவும் சொல்லிட்டு 2017 ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க. ஏன்னா 2024 வந்துட்டோம். அதனுடைய கணக்கெடுப்பு மாறிட்டு இருக்கும். புக் புதுசா கொடுக்குறப்போ சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா அணைக்கட்டுகள் பத்தி பார்க்க போறோம். ரெடியா? யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்கீங்கன்றத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்டூர் அணை. காவிரி ஆறு சமவெளி நுழையும் இடத்திற்கு முன்னுள்ள பகுதியில் மலை இடுக்கில் கட்டப்பட்டதுதான் இந்த மேட்டூர் அணைன்னு சொல்றாங்க. அப்போ மேட்டூர் அணை எந்த ஆற்றின் பகுதியில் கட்டப்பட்டதுன்னா காவிரி ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் மிக பழமையான அணைகளில் ஒன்று எதுனா இதுதான். அப்போ உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றதை மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கொடுக்குதுன்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். அப்போ மேட்டூர் அணை இந்த மாவட்டங்கள் எந்த ஆறு? காவேரி ஆறு. அதை தவிர வேற எதுவும் படிக்காதீங்க. அடுத்தது பவானி சாகர் அணை ஈரோடு மாவட்டம். ஒரே பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் நகரிலிருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. பவானி சாகர் அணை கட்டப்பட்டுள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அணை நாட்டின் மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணையாகும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா பவானி சாகர் அணை. பவானி சாகர் அணைன்றது தெரிஞ்சுக்கணும். பவானின்றது காவேரி நதியுடைய துணை ஆறு. அடுத்தது அமராவதி அணை. அமராவதி அணை வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ திருப்பூர் மாவட்டம் பவானி சாகர், ஈரோடு, திருப்பூர்ல அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. வேற எதுவும் தேவையில்லை. அடுத்தது கிருஷ்ணகிரி அணை. கிருஷ்ணகிரியில தான் இருக்குன்றாங்க. 7 கிலோமீட்டர் தொலைவில் தர்மபுரிக்கு வழி செல்கிறது. அது சாத்தனூர் அணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த ஆறு மட்டும்தான் வேற. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆறு கிடையாது, தென்பெண்ணை ஆறு. எங்கன்னா செங்கம் தாலுகா. சாத்தனூர் இருக்கு. திருவண்ணாமலை போனீங்கன்னா அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த அணையும். அப்போ ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் அந்த ஊர்ல இருக்கீங்களோ போய் கவனிச்சுங்க. அடுத்தது முல்லை பெரியார் அணை ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் நிர்வகிக்கப்பட்டது. நிர்வாகத்தால் கட்டப்பட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகும் பெரிய ஆறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. அப்ப பெரியாறுன்னு ஒரு ஆறு இருக்குங்க. பெரியார் அணையின் குறுக்கே கட்டப்பட்டதுதான் முல்லை பெரியாறு அணை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வைகை அணை. ஆண்டிப்பட்டிக்கு அருகே வைகை அணை குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுதான் வைகை அணைன்னு சொல்லுவாங்க. இது நீளம் அகலமும் தேவையில்ல. இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது முக்கியம். 1959ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் திறக்கப்பட்டது. 1959 ஜனவரி 21ஆம் நாள் திறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த அணைகள் மொத்தமா அந்த காமராஜர் டைம்ல கட்டியிருப்பாங்க. ஏன்னா காமராஜர் என்ன பண்ணுவாரு, பயங்கரமான அணைகளை கட்டிட்டே இருப்பாரு. இதை பத்தி நம்ம நிறையவே பேசுவோம்.
அடுத்தது மணிமுத்தாறு அணை வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நகருக்கு ஏறத்தாழ 47 கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டுள்ளது. திருநெல்வேலி நகர் மணிமுத்தாறுனா பாபநாசம்னும் திருநெல்வேலி தான் சொல்லுவாங்க. இந்த பாபநாசம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கரையார் அணை என்றும் அழைக்கப்படுது. அப்ப கரையார் அணை என்று அழைக்கப்படும் அணை எதுன்னு கேட்பேன் கொஸ்டின்ஸ்ல. அப்ப என்ன பண்ணும், பாபநாசம் அணைன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரம்பிக்குளம் ஆழியாறு அணை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த 2 மாநிலங்கள் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. நம்ம இப்போதைய நேரு இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இது திறந்து வச்சிருப்பாருங்க. காமராஜர் இருந்திருப்பாரு, நேரு இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேரளா தமிழ்நாடு மாவட்டம் என்று சொன்னா போதும். அடுத்தது நீர்வளம் மேலாண்மைனா ஒரு நீரை சேமிக்கிறதுக்கு திட்டத்தை திட்டத்து அது நீர்வளத்தை பெருக்குதல், விநியோகித்தல், நீர்வளங்களை பயன்பாட்டை நிர்வகிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். இதுதான் நான் என்ன சொல்றேன்னா நீர்வள மேலாண்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம படத்துல பார்த்துலாமா பாருங்க, அணைகள் எல்லாமே மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு. ஓகேங்களா? இதுல கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, கொமிகி அணை, வெலிங்டன் அணை. இப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னா வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்துக கண்டிப்பா கேட்பேன். பவானி சாகர் அணை, பரம்பிக்குளம் அணை, அமராவதி அணை, முல்லை பெரியார் அணை, பாபநாசம் அணை, கோதையார் அணை. இந்த இடத்துல பாருங்களேன், வைகை, மணிமுத்தாறு இந்த ரோ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. இந்த ரோ மட்டும் இந்த கிருஷ்ணகிரி, சாத்தனூர், கோமகி, மேட்டூர். அது அப்படின்னா கிருஷ்ணகிரி, சாத்தனூர், மேட்டூர், மணிமுத்தாறு, வைகை. இந்த ஆர்டர்லயும் கொஸ்டின் கேட்பேன். சோ வடக்குல இருந்து தெற்கு தயவு செஞ்சு இப்பவே எழுதி வச்சிருங்க. ஏன்னா சார் வந்து சொல்லல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த படிப்புன்றது பயங்கரமா இருக்கும். எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு நான் தயாரா போயிட்டு வச்சுக்கேன். பயன்றது சுத்தமா இருக்காதுன்றத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது தமிழ்நாட்டின் கனிம வளங்கள். தமிழ்நாட்டுல என்ன வளம் சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வளம் இருக்கு. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் விட்டுடுங்க, மறந்துடுங்க. நான் சொல்ற மெத்தட்ல படிக்கலாம். ரெடியா? வளங்கள்னு டாபிக் எழுதுங்க. தமிழ் எழுதும்போது வளங்கள்னு எழுதிட்டீங்க. தமிழ்நாட்டில் வளங்கள்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இரும்பு தாதுன்னு போடுங்க. இரும்பு தாதுன்னு போட்டு ஒரு ஐஃபன். இரும்பு தாது படிவுகள் காணப்படும் இடங்கள்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இரும்பு தாது கஞ்சமலை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையிலும். அப்போ சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கல்வராயன் மலை. எந்த படிவுகள் காணப்படுகிறது? இரும்பு தாது படிவுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இது விட்டுருங்க, நான் பின்னாடி சொல்றேன். பாக்சைட் தாதுக்கள் எங்கு காணப்படுதுன்னா சேர்வராயன் குன்றுகள், கோத்தகிரி, உதகமண்டலம், பழனிமலை, கொல்லிமலை பகுதிகளில் என்ன காணப்படுதுன்னா பாக்சைட் படிவுகள். பாக்சைட்னு போட்டுட்டு அது எல்லாமே எழுதணும். மூன்றாவது ஜிப்சம் எங்க காணப்படுகிறது? ஜிப்சம்னு போட்டு நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம் காணப்படுகிறது. இப்ப புரியுதுங்களா நான் எப்படி எழுத சொல்றேன்ட்டு? நீங்க இப்படி படிச்சீங்கன்னா புரியாது மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்ற மாதிரி எழுதிங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இரும்பு தாதுன்னு போட்டு அதன மாவட்டங்கள், பாக்சைட் தாதுன்னு போட்டு மாவட்டங்கள், ஜிப்சம் போட்டு மாவட்டங்கள். அப்ப கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகள்ல 2 விஷயம் காணப்படுது. இல்மனைட்டும் ருட்டைலும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்மனைட், ருட்டைல் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் காணப்படுகிறது. அடுத்தது சுண்ணாம்பு எங்க காணப்படுதுன்னா இது எல்லாமே நோட் பண்ணும். கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம். இது எல்லாமே சுண்ணாம்பு காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது மேக்னடைட், மேக்னசைட். ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், இதுவும் அதுதான். மேக்னசைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களில் மேக்னசைட் கிடைக்கிறது. ஏன் சார் நீ இந்த மெத்தட்ல எழுத சொன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி படிக்கலாமா? யூனிட் 9ல எப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒருவேளை ஜியோகிராபில கேட்டாலும் வளங்கள்ல இதை நீங்க எழுதிடலாமா? அது இல்லாம இன்டர்வியூல போயிட்டு எப்ப நீ எந்த ஊர்ல இருந்தப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல இருந்து வரேன் சார் அப்படின்னு சொன்னா, சேலத்துல இருந்து வரியா? அப்போ ஏதோ ஒரு வளம் சேலத்துல கஞ்சமலையில் இருக்காம என்னப்பா வளம் இருக்குன்னு கேட்டா, சேலம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும் சார், சேலத்துல இரும்பு தாது இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாமா? அதிகமா அப்ப கொல்லி பாக்சைட் பாசமா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க தொழிலகங்கள். இப்போ ஒரு வளம் இயற்கையா கிடைக்குது. அந்த வளங்களை வச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலைகள் மூலமா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது. வேலை வாய்ப்பு அதிகரிப்பதன் மூலமாக தனிநபர் வருமானமும் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப இயற்கை தொழிற்சாலைகள், செயற்கை தொழிற்சாலைகள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம பார்க்க போறது பருத்தி நெசவாலைகள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா பருத்தி நெசவாலைகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லலாமா? எங்கெல்லாம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அதிகமாலாம் ஞாபகம் வைக்காதீங்க. பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு மட்டும் போடுங்க, வேற எதுவும் தேவையில்லை. அடுத்தது
இந்த தொழிற்சாலையில பருத்தி ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன சொல்லணும் நீங்க? கோயம்புத்தூர். அப்ப தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர். அப்ப இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத். இங்கே நோட் பண்ணுங்க. அடுத்தது நோட் பண்ணுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் நெசவு தொழில் மூலம் மாநில பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கை அளிக்கிறது. அப்ப இந்த 3 மாவட்டங்களும் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்குனா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்னு சொல்லிட்டு சொன்னா போதும். அடுத்தது கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. ப்ரீவியஸ் கொஸ்டின். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர்னு சொன்னா போதுமானது. சார் இப்ப பட்டு செய்யறாங்களா சார்ன்னு கேட்டாங்கன்னா பட்டு இப்போ வரைக்குமே இருக்குங்க. அதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர் அது எல்லாமே என்ன பண்ணலாம், பட்டை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் எதுனா பட்டுக்கு காஞ்சிபுரம் தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டு பட்டு உற்பத்தியில தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நாட்டிலே பட்டு உற்பத்தியில தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. முக்கியமா காஞ்சிபுரம் பட்டு தனித்தன்மை வாய்ந்தது. தரம், பாரம்பரியம் இது எல்லாத்தாலுமே உலகம் முழுவதும் பேசக்கூடிய பட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தோல் பதனிடும் தொழிலகங்கள். இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்கள் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 60% உற்பத்தியும், அடுத்தது காலணிகள், தோல் ஆடைகள் மற்றும் தோல் உபபொருட்கள் உற்பத்தியும் 38% பங்களிப்பும் அளிக்கிறது. இதை மட்டும் எழுதுங்க, வேற எதுவும் எழுதாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? போதுங்க. எல்லாத்தையும் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ராணிப்பேட்டை பகுதியெல்லாம் அங்க போனா ஷூஸ் கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் செப்பல்ஸ் கம்மியா இருக்கும். பட் ஆனா எப்படி சொல்றது, குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அப்போ அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் இதனுடைய தலைமையகம் எங்க அமைந்துள்ளதுன்னா சென்னையில் அமைந்துள்ளது. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஐ திங்க் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கல பேப்பர்ஸ், காகித தொழிலகங்கள். அப்போ கரூர் மாவட்டத்தில் காகிதபுரத்தில் தமிழக அரசு நிறுவனமான காகித செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் TNPL அது அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனுடைய இயர் மட்டும் எழுதி வச்சுங்க, வேற எதுவும் தேவையில்லை. வாட் இஸ் மீனிங் ஃப்ரம் GI டேக்? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. புவிசார் குறியீடு. நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த புவிசார் குறியீடுல ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்களேன். ஆரணி காஞ்சிபுரத்துல பட்டுங்க, முடிஞ்சிச்சு. ஆரணி பட்டு, காஞ்சிபட்டு, ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல மாவு அரைப்பான் இயந்திரம் அப்படியே நோட் பண்ணுங்க. இது என்ன பண்றீங்கன்னா ஒரு டேபிள் காலம் போட்டு எழுதி வச்சுங்க. இதையும் ஒட்டிக்கணும். சரி ஆன்சர்னா 1 மார்க் கிடைக்குதுன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஞாபகம் வந்துச்சுன்னா சூப்பர். எலிமினேஷன் பண்ணுங்க. இன்னும் தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா தஞ்சைனால என்ன தலையாட்டி பொம்மை தான் ஞாபகம் இருக்கும். ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள். இப்போ ஒரு கொஸ்டின் குரூப் 1ல கேட்டிருந்தாங்க இன்டர்வியூல, தஞ்சாவூர்ல இருந்து வரையாப்பா வாப்பா, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு ஒண்ணு இருக்கா, அது தலையாட்டி பொம்மை எந்த விசையின் மூலம் செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை வந்து பாத்தீங்கன்னா மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடியது. அந்த ஃபோர்ஸ் மூலமா தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா ஆன்சர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வேலை வாங்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. நாகர்கோவில்னா கோவில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, சேலம் பட்டு சொல்லுவாங்க. பவானில வந்து பாத்தீங்கன்னா போர்வைகள், பவானி என்ன பண்ணீங்கன்னா போர்வை வாங்கிட்டு வரலாம். மதுரையில சுங்கடி சேலை, சுவாமி மலையில வெண்கல சிலைகள், நாச்சியார் கோயில்ல ஈஸி ஞாபகம் வரும், குத்து விளக்கு. அடுத்தது பத்தமடைன்னு சொல்லக்கூடியது பாய். பத்தமடை பாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லாவே இருக்குங்க அங்க. அடுத்தது நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய பூத்தையல், மகாபலிபுரம் சிற்பங்கள். அடுத்தது வாழை சிறுமலை வந்து பாத்தீங்கன்னா மலை வாழை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஏத்தோ மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை மட்டும் நீங்க சொன்னா போதுமானது, வேற எதுவும் சொல்லாதீங்க. சரிங்களா? அடுத்தது இங்க போட்டுங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன இருக்கும்? பால்கோவா. அதுவும் நோட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் GI டேக் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது நோட் பண்ணி வச்சுக்க. சரிங்களா? வேற எதுவும் தேவையில்லை. அடுத்தது சிமெண்ட் தொழிலகங்கள்ல பாத்தீங்கன்னா சிமெண்ட் இல்லாம வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆடுகள் இருக்கும். அப்போ இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகவும் உலகில் 2வது இடத்தை வகிக்கும் நாடாகவும் உள்ளது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியில் ஒன்றாகவும் இருக்கு. உலக இடத்துல 2வது இடத்துல வசிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. அரியலூர், ஆலங்குளம் ஆகிய இடங்களில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய சிமெண்ட் பேர் சொல்றாங்க பாருங்க. சங்கர் சிமெண்ட், ஜிவாரி சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், மദ്രാஸ் சிமெண்ட், டால்மியா சிமெண்ட் தமிழ்நாட்டின் முக்கிய சிமெண்ட் தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் ஆகும். இதெல்லாமே தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பம்னா தெரியும், கம்யூனிகேஷன். தமிழ்நாடு ஆந்திரா மாநிலங்களுக்கு இணைந்து இந்தியாவின்
மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் 59.6% செய்கிறது. உண்மைங்க. அப்போ தேசிய மென் மற்றும் சேவைகள் நிறுவனம் சொல்லக்கூடியது நாஸ்காம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டு வரதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின். இது தெரிஞ்சுக்கங்க, இது கொஸ்டின். நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. கர்நாடகா மாநிலம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க மென்பொருள் ஏற்றுமதியில, 2வது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போனா போதும். அடுத்து சிறப்பு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா நங்கநேரி, நங்குநேரின்னு சொல்லுவாங்க. நங்குநேரி, எண்ணூர், ஒசூர், பெரம்பலூர் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2000 கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் காண்ட்லா அது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதனால இது மட்டும் அப்படியே ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பொறியியல் உற்பத்தி தொழிலகங்கள்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா துடிப்பான துறைகள் ஒன்று சொல்லலாமா? ஏன்னா அதன் மூலமா நிறைய உலோக பொருட்கள், உலோகம் கலவைகள், உலோக பொருட்களை பழுது பார்க்கும் கருவிகள் எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யப்படக்கூடியதுதான் சொல்றாங்க. வாகன தொழிலகங்கள் பாருங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வாகன தொழில்களில் 21% பயணிகள் மகிழுந்து பயன்படுத்துறாங்களா? இதை மட்டும் நோட் பண்ணுங்க டேட்டாவை. 33 வணிக வாகனங்கள், 35% வாகன உதிரி பாகங்கள் தமிழ்நாட்டில் அதிக பங்களிப்பை பெறுகிறது. அதான் ஏசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலயுமே வாகன உற்பத்திகள் இப்ப பாத்தீங்கன்னா டிராக்டர்ல இருந்து இந்த வேளாண் கருவிகள் எல்லாமே இங்க வாகன உற்பத்தியில் பயன்படுது. இப்ப நெல் அறுவடை இயந்திரம் எல்லாம் மாடலா வந்துச்சா, அதுதான் சொல்றாங்க. இந்த கைத்தறி விசைத்தறின்னு சொல்ற கைத்தறி பண்றாங்கல்ல நெசவாளர்கள், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி திட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த திட்டத்துல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து சர்க்கரை தொழில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளாண் சார்ந்த தொழில்னு சொல்லலாமா? ஏன் சர்க்கரை தொழில் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது சுற்றுலாத்துறை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுற்றுலாத்துறையில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். நோட் பண்ணுங்க இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சுற்றுலாத்துறையில தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகத்தால் ஊக்குவிக்கப்படுகிறது. இதுதான் இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு எழுதி வச்சுக்கங்க. அப்ப சுற்றுலாத்துறையில எங்கெங்கெல்லாம் சார் போவாங்க பாத்தீங்கன்னா புராதன சின்னங்கள், பழங்கால நினைவு சின்னங்கள் பார்க்க போவாங்களா? புனித தலங்கள், மலைவாழ் இடங்கள், இயற்கை நிலத்தோற்றங்கள், நீண்ட கடற்கரைகள், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமாக இடங்கள். இப்ப சுற்றுலா வேற மாதிரி மாறிடுச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சார் நான் ஒரு புத்தக கண்காட்சி போனா புத்தக கண்காட்சி மட்டும் பார்க்கறது போதில்ல, அங்க ஒரு ஏதாச்சும் எக்ஸிபிஷன் நடத்துவாங்களா? 2வது பாருங்க நிச் டூரிசம் சொல்லுவாங்க. நிச் டூரிசம், இந்த டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா உணவு சுற்றுலாம் சொல்லுவாங்க. அங்க போனா நல்லா வயிறார சாப்பிடலாம், அங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்க, அடுத்து பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் தொகையை பத்தி பார்க்க போறோம். நிறைய டேட்டா சொல்லுவேன், நோட் பண்ணுங்க. ரெடியா? மக்கள் தொகை. மக்கள் தொகையில் என்ன? மக்கள் தொகை பண்புகள் பற்றிய புள்ளி விவரங்களை ஆய்வு செய்வதுதான் மக்கள் தொகையியல் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகள் இருக்கும். குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள், மிதமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் தான் பண்ணணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. நமக்கு எக்ஸாம்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா மெயின்ஸ்ல இதெல்லாமே உதவுங்க. ரீட் பண்ணி இதுல மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் நமக்கு எது தேவைன்னா மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகையில் எத்தனை பேர் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்கள் தொகை அடர்த்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் பீகார்ங்க. சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு 1000க்கு மேலேயே இருப்பாங்க. பட் இங்க என்னன்னா இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தியில் நமது மாநிலம் 12வது இடத்தில் இருக்காங்க. எத்தனாவது பிளேஸ்? 12th பிளேஸ்ல. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழ்கின்றனர். அப்ப தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள மாவட்டம் கேட்டாங்கன்னா சென்னைங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை. அப்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் நீலகிரி. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் தான் இருக்காங்க. இது ரெண்டுமே ப்ரீவியஸ். சார் அப்ப சென்னை அடுத்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா இருக்காங்க பாருங்க. கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி. இவங்க எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியா மக்கள் தொகை அடர்த்தி இருக்காங்க. பட் நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடா மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக கொண்ட மாவட்டம் சென்னை, 2வது குறைவாக கொண்டது நீலகிரின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது மதங்கள்ல நிறைய மதங்கள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் மதங்கள் முக்கிய மதங்களாக தமிழ்நாட்டுல காணப்படுகிறது. அதை தொடர்ந்து சிறுபான்மையினரா பாத்தீங்கன்னா சமணர்கள், சீக்கிய மதத்தினர், புத்த மதத்தினரும் இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல எல்லா மதங்களும் காணப்படுகிறது. அப்புறம் இது பாலின விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இங்க இடத்துல பாலின விகிதத்துல ஆண்கள் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே தொடர்ந்து இருப்பாங்க.
ஆண்களுக்கு இணையாக உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பதுதான் பாலின விகிதம் சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம், குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா? அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டத்துல நீலகிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஏன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல தஞ்சாவூர் இருப்பாங்க. 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள். பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்ப குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் யார் யார் அப்படின்னா தர்மபுரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. தர்மபுரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் சேலம் செகண்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. இங்க பாருங்க, அதிகம் குறைவு திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதிகமானது பாத்தீங்கன்னா நீலகிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ், குறைவானதும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சேலம் தான் போடணும், வேற எதுவும் போடக்கூடாது. ஏன்னா சேலம் தர்மபுரி தான் போடணும். 46 இந்த இடத்துல 54. சரிங்களா? அடுத்தது கல்வி அறிவு விகிதம். கல்வி அறிவு விகிதத்துல அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டமாக யார் இருப்பாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. குறைவான கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம். 2 முடிஞ்சுச்சா பாருங்க. இப்போ அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டங்களாக சில மாவட்டங்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களும் அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியா. பட் கன்னியாகுமரி அதிக கல்வி அறிவும், தர்மபுரி குறைவான கல்வி அறிவும் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. வேற எதுவுமே இங்க தேவையில்லை. சரிங்க சார், போக்குவரத்து எப்படி சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் காணப்படுதுன்னு உங்க கருத்துல சொல்லுவீங்க. ஏன்னா வாகனம் ஓட்டுற உங்களுக்கு நிறையவே தெரியும், டிராபிக் அதிகமா இருக்கு. பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா இந்தியாவில் போக்குவரத்து வசதிகள் பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. மொத்த சாலைகள் திட்டத்துல நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்காங்க. அதுல முக்கியமா ரயில்வேயோட பங்களிப்பு பெருசுன்னே சொல்லலாம். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னையில் அமைந்திருக்கு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்க அமைந்திருக்கு? சென்னையில் அமைந்துள்ளது. அப்ப சார் இது மட்டும் பண்றாங்கன்னு கேட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. மெட்ரோ ரயில் சேவை அமைப்பும் தொடங்கப்பட்டது. ஏன்னா மே 2017 முதல் என்ன பண்றாங்கன்னா ரயில் போக்குவரத்தும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மெட்ரோ ரயில் போக்குவரத்து இப்ப வரைக்குமே போயிட்டு இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வான்வழி போக்குவரத்து. யாரெல்லாம் பிளைட்ல போலியோ ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய கனவு பெருசா இருக்கணும். பிளைட் எல்லாம் பெருசு கிடையாது, நான் போறப்பன்னு சொல்லிட்டு சொல்லணும். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க பிளைட் அதெல்லாம் நான் பார்த்துட்டு போயிடுறேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன இயற்கை வளம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துடணும். எந்த சுற்றுலா பயணம் இருக்கோ அதையும் பார்த்தோம். அதே மாதிரி அந்த வான்வழியில போனா போயிடணும். தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச நிலையங்கள் இருக்கு, விமான நிலையங்கள். அதுல சென்னை சர்வதேச விமான நிலையமானது மும்பை மற்றும் புதுடெல்லிக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய விமான நிலையமாகும். இதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ மும்பை மற்றும் புதுடெல்லிக்கு அடுத்தபடியாக 3வது இடம் பெரிய விமான நிலையம் கேட்டாங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு போட்டா போதும். சரிங்களா? அப்போ உள்நாட்டு விமான நிலையம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி, சேலம். சிங்கப்பூர்ல சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த பிளைட் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தான் சொல்றேன். சரி, அப்ப நெடுஞ்சாலைகள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்றீங்களா? தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை 44 NH44. சரிங்களா? பட் என்னன்னா இந்த இடத்துல தமிழ்நாட்டில் குறைவான நீளம் கொண்ட நெடுஞ்சாலை எண் NH785 மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி என்ற இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர். இதுதாங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். மதுரையில இருந்து துவரங்குறிச்சி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்கு. அடுத்தது நீர்வழி போக்குவரத்து. யாரெல்லாம் கப்பல்ல போயிருக்கீங்களோ ஜஸ்ட் ரெடியா? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகிய முக்கிய துறைமுகங்கள் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா இடத்துல நிறைய பயன்படும். சரிங்களா? அதே மாதிரி சரக்கு பெட்டகங்கள் கையாளும் துறைமுகங்கள் 2வது பெரிய துறைமுக சென்னை இருக்குன்னு சொல்றாங்க. சென்னை, இது மட்டும் நோட் பண்ணுங்க. ஏன் சார் மீதியெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போதும். நமக்கு எக்ஸாம்ல என்ன தேவைப்படுதோ. அப்ப துறைமுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். என்ன பண்றீங்கன்னா கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள், மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிடணும், ஒட்டி போய் வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த துறைமுகம் கிழக்குல இருக்கா வடக்குல இருக்கா, ஏன்னா இந்த செட் கிழக்கு மேற்குல இருக்கான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு ஈஸியான கொஸ்டின் நம்ம விட்டுட்டோமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்க கூடாது. அடுத்த கட்ட மூவுக்கு போயிடணும். அடுத்தது தகவல் தொடர்புன்றது வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையான கம்யூனிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டதாங்க தகவல் தொடர்பு. அப்படின்னா பகிர்தல் என்பது. இப்ப எல்லாமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியும். 90s நோக்கியான்னு ஒரு போன் வச்சுப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அழுத்துவாங்க, மெசேஜ் போயிட்டே இருக்கும், சேஃப்டியாவும் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எக்கச்சக்கமான கம்யூனிகேஷன் மெத்தட் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணிடுறோம், முன்னெல்லாம் ஒரு திருவிழாக்கோ இல்ல ஒரு வீட்டுல இருக்க விசேஷனால நேர்ல போய் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுவாங்க. இப்ப வெத்தலை பாக்கு செலவெல்லாம் மிச்சம். இன்டர்நெட் இருந்தா மட்டும் போதும், வைஃபை ஆன் பண்ணு, அப்படி மெசேஜ் தட்டி விடு, வரலையா அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுறாங்க. பட் ஆனா இங்க அப்படி கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இதுல முக்கியமா அஞ்சலக மண்டலங்கள்னு ஒரு மண்டலங்கள் இருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, இது எழுதி ஓட்டிங்க. இதையும் சென்னை மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமையகம் சென்னையில் தான் இருக்கு. மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர், மத்திய மண்டலம் திருச்சி, தெற்கு மண்டலம் மதுரை. இதுதான் கொஸ்டினா இருக்கும், கொஞ்சம் நோட் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.
அடுத்தது இது இருப்பு பாதையெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டா போதுமானது. அதிகமா தேவையில்ல. வணிகம். அந்த வணிகம் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவை வணிகத்தின் இரு கூறுகள்னு சொல்லலாமா? ஏன்னா வணிகம் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்றுமதியும் இருக்கணும், இறக்குமதியும் சொல்லிருக்கணும். அப்ப வர்த்தக சமநிலையை எது பாக்குதுன்னா, ஏற்றுமதி, இறக்குமதின்னு மட்டும் சொன்னா போதுமானது. ஏன்னா, இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு எத்தனை சதவீதம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, 12.2%. இதுதான் கொஸ்டின். மொத்த ஏற்றுமதியில. அப்ப என்னென்னலாம் சார் ஏற்றுமதி பண்றாங்க பாத்தீங்கன்னா, நிறையவே இருக்கு. பட் நம்ம இறக்குமதி பண்றதும் இருக்குமா? முக்கியமா இயந்திர கருவிகள் எல்லாமே நம்ம இறக்குமதி தாங்க பண்ணிட்டு இருக்கோம். இயந்திர உபகரணங்கள், மின்சாதனம் அல்லா இயந்திரங்கள், மின்சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள், பெட்ரோல், செய்தித்தாள்கள், அந்த காகிதங்கள் இருக்கிறது எல்லாமே இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். நாட்டின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்களில் கிட்டத்தட்ட 10.94% துறைமுகங்கள் பங்களிப்பு கொடுக்குது. இப்ப வந்து கப்பல்லாம் வந்து நிக்குதுன்னா சும்மா நிக்கலைங்க. கடற்கரை போனீங்கன்னா, அங்க ஏதோ ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? அப்போ இந்த வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி பாத்தீங்க, தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாத்தீங்க, ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி பாத்துக்கங்க. அதே மாதிரி ரசாயன சார்ந்த ஏற்றுமதி பொருட்கள் பாத்துக்கங்க. சரிங்களா? அப்ப இந்த பாடம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நடக்க போற சில விஷயங்களும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னையிலிருந்து கடைபிடிங்க. சார் நான் இந்த பாடம்ன்றதுல எந்த பாடம் படிச்சாலும் சரி சார். நான் ஒரு தடவை காதல் கேட்டுட்டேன்னா ஒரு 3 முறை அந்த வீக்லயே ரீட் பண்றேங்க. அந்த வீக் ஃபுல்லாவே அந்த 3 முறை அத ரீட் பண்ணிட்டீங்கன்னா, ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூ ஆர் த டாப்பர். ஓகேங்களா? நெறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்கன்றத நான் சொல்றேன். கன்டினியூஸா பாருங்க. ஓகேங்களா? உங்களுடைய தேர்வுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.